ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து புதிய பதவிகளுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, 4000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பதவிகளுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதவியை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் இன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024 அன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 14/5/2024 அன்று வந்து க்ளோஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 15/5/2024 24/5/2024 அப்ளிகேஷன்ஸ் வந்து மாடிஃபை அல்லது கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற போஸ்ட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பே லெவலில் பார்த்தீங்கன்னா 7th CPC வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,700 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B1 சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 28 வயது வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2024 பூர்த்தி ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4208 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் 3 வருடம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 வருடம் சொல்லியிருக்காங்க. OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ் மேனு வித் 6 மந்த் கண்டினியூஸ் சர்வீஸ் இருந்தால் வந்து UR அண்ட் EWS பார்த்தீங்கன்னா 3 வருடம் சொல்லியிருக்காங்க. OBC NCLக்கு 6 வருடமும், SC/STக்கு வந்து 8 வருடமும் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டு டிவோர்டு, டைவர்ஸ்டு அண்ட் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்டு UR அண்ட் EWS பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. OBC NCLக்கு 5 வருடமும், SC/STக்கு வந்து 7 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட்டில் வந்து SC/ST, செக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல், மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக் அதாவது பேக்ரவுண்ட் கிளாஸஸ் EBCக்கு பார்த்தீங்கன்னா 250 வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிகளுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது CPTயை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th அல்லது மெட்ரிக் லெவலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸு, டோட்டல் கொஷின்ஸ் வந்து 120 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிறகும் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் வந்து 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா 1/3 மார்க்ஸ் வந்து ராங் ஆன்சருக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவோம், நெகட்டிவ் மார்க்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சிலபஸை பொறுத்தவரைக்கும் CPT டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் 35 மார்க் சொல்லியிருக்காங்க. அரித்மெட்டிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்போன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த 35 கொஷின் சொல்லியிருக்காங்க. 35 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 கொஷின்ஸ் 120 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அதாவது PET அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் PMT டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர் ரன் பண்ணணும் 5 நிமிஷம் 45 செகண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 3 நிமிடம் 40 செகண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 800 மீட்டர் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்பை பொறுத்தவரைக்கும் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் வந்து மேலுக்கும் 3 ஃபீட் வந்து ஃபீமேலுக்கும் சொல்லியிருக்காங்க. PMT கேட்டகரியாக இருந்தால் UR அண்ட் EWS, OBCக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 165, ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் ஹைட் வந்து சொல்லியிருக்காங்க. SC/STக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 160, ஃபீமேலுக்கு 152 சொல்லியிருக்காங்க. கூர்காஸு, மார்த்தாஸு, டவுர்காஸு அவங்களுக்கெல்லாம் அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 163 வந்து மேலுக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 155 சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெண்டடாக வந்து 80, எக்ஸ்பெண்டில் வந்து 85 வந்து UR, EWS, OBCக்கு வந்து மேலுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC/STக்கு பார்த்தீங்கன்னா 76.2 அன்எக்ஸ்பெண்டரில், எக்ஸ்பெண்டரில் 81.2 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 80, எக்ஸ்பெண்டரில் 85 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான வேகன்சி செப்பரேஷன் பார்க்கலாம். போஸ்ட் அண்ட் ரேங்க் URக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து 1450 சொல்லியிருக்காங்க. SCக்கு வந்து 536, STக்கு வந்து 268, OBC 966, EWSக்கு 357. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3577 சொல்லியிருக்காங்க. அதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா URல 256, SCக்கு 95, STக்கு 47, OBCக்கு 170, EWSக்கு 63 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 631 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தோன்னா 10% டோட்டல் வேகன்சியில் வந்து 420 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். RPF அதாவது ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸில்
உள்ள முக்கியமான தகவலெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.